எப்போ ஃபோன் பண்ணாலும் அம்மா, அப்பா வீட்ல இல்ல, வீட்ல இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஊருக்கு வந்துட்டா போதும், அப்பா வீட்ட விட்டு எங்கேயுமே நகர மாட்டாரு. காலையிலேயே போய் கொஞ்சமா மட்டன், சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அம்மா இட்லி செஞ்சிருந்தாங்க. எங்க அம்மா இந்த நான்வெஜ் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா செய்வாங்க. மத்த குழம்பெல்லாம் ரொம்ப சுமாரா தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்து நானும் எங்க அக்காவும் சந்து பொந்தெல்லாம் சுத்திட்டு கிடப்போம். கல்யாணம் ஆனதுலேருந்து என்னைக்காவது ஒரு நாள் வரோம். வந்த அன்னைக்கு வீட்லயே இருந்துட்டு அடிச்சுக்கோ, புடிச்சுக்கோன்னு ஓடிர்றோம். பொறந்து வளர்ந்த ஊரெல்லாம் அந்நியமா போயிருது. பெத்தவங்க வீடெல்லாம் விருந்தாளி வீடாயிருது. ஓடி ஆடி விளையாடின தெருவெல்லாம் அது ஒரு காலம்னு ஏங்க வைக்குது. இவ தான் என் உயிர் தோழி, இவளை யாருக்கும் விட்டு தர மாட்டேன்னு சொன்ன நட்பெல்லாம் இன்னைக்கு இருந்த இடம் தெரியாம போயிருச்சு. பால்வாடி போன்னு சொன்னா உன் கூடவே இருக்கிறேம்மான்னு அடம் பிடிச்ச காலம் போய் திரும்பவும் பால்வாடியிலே விட்டுருங்கன்னு ஏங்குற காலம் வந்துருச்சு. பொண்ணுங்களுக்கு அம்மா வீடு விடிஞ்சா கலைஞ்சு போற கனவு மாதிரி தான். இன்னைக்கு ஊரெல்லாம் சுற்றி பார்த்ததில் வந்த பழைய நினைவுகள் எல்லாமே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நீங்களும் அம்மா வீட்டில் குழந்தையாவே இருந்திருக்கலான்னு என்னைக்காவது யோசிச்சதுண்டா? கமெண்டில் சொல்லுங்கள்.